திருவடி சரணம். திருவே நமக. திருவடி சரணம். ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நெஞ்சில் பிறவோளும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என் புந்தியில் வைத்த அடி போற்றுகின்றேனே. பாலும் தெளிவேனும் வாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய்கின்ற தூமுகத்து கருமுனி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு பக்த கோடிகளுக்கும் இன்று அமாவாசை வேள்வி திதி. இந்த விஸ்வரூப ஆதிகாளி பராசக்தி பீடத்திலே மாதம் மாதம் நடைபெறுகின்ற வேள்வி பூஜை. இந்த வேள்வி பூஜையிலே இந்த பீடத்தின் சார்பாக அழகானந்தா அறிவானந்தா சுவாமிகள் மாதம் மாதம் இதை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வேள்வி பூஜையிலே எனக்கு மாதம் மாதம் அவர் விடுகின்ற அழைப்பை ஏற்று இதிலே கலந்து கொன்ற பாக்கியத்தை பெற்றவன் நான். இப்படிப்பட்ட ஒரு வேள்வி பூஜைகள் இங்கு நடைபெறுவதற்கு காரணத்தை பல சத்சங்கத்திலே உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன். பொதுவாக ஒரு பூஜைகள் செய்வதென்றால் நமது வீட்டிலேயே ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்கள் இந்த நாட்களிலே இல்லறத்திலே பூஜை செய்வதென்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சிரமமான காரியம் என்பது உங்களுக்கு தெரியும். இதிலே பலதரப்பட்ட மக்களிலே இல்லாதப்பட்ட மக்கள் என்னால் இது மாதிரி பூஜைகளை செய்ய முடியாத நிலைமைகள் இருக்கின்றன என்று இயங்குபவர்கள் ஒரு யாகம் செய்வதென்றால் இந்த யாகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள், இந்த யாகத்தை நடத்துவதற்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லோராலும் இயலாது. நடுத்தர மக்கள், சாதாரணமான மக்கள், அன்றாட கூலி வேலை செய்து பிழைப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாம் இது ஒரு இயலாத காரியம். எனவே தான் உங்களுடைய ஆலய பிரவேசம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் இங்கு நடைபெறுகின்ற வேள்வி பூஜையை உங்களால் முடிந்த அந்த பொருட்களை எடுத்து வந்து இந்த விஸ்வரூப ஆதிகாளி பராசக்தியின் அருளை பெறுமாறு இந்த பீடத்திலே சுவாமி அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாம் வேள்வி பூஜைக்கு இதைதான் கொண்டு வர வேண்டும் என்பதல்ல. அவரவர்கள் தகுதிக்கேற்ப ஒரு பக்தர் கண்ணீர் மல்க என்னை பார்த்து கேட்டார், சாமி என்னால் பூ வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை சாமின்னு சொல்லியிருக்கார் ஒரு தடவை. அவர் தான் அவருடைய அறியாமை. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் ஈஸ்வரம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சுவாமி, பூஜை வாங்கிறதுக்கு பூ வாங்குறதுக்கு கூட என்னுடைய இல்லாத நிலைமையில தான் இந்த வேள்விக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். நிறைய பூக்கள் என் கண்ணில் வரும்போதெல்லாம் தென்பட்டது கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டேன். அதாவது உலகத்திலேயே அறுக்கும் எருக்கம் இது முதல்ல தோன்ற தாவரம். எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். முதல்ல தாவரம்னு ஒன்று நம்ம வீட்டில் நம்ம பகுதியிலேயே கூட நீங்கள் ஒரு புல்டோசர் வச்சு ஒரு இடத்த க்ளீன் பண்ணிவிடணும். க்ளீன் பண்ணி அதை நல்லா சமப்படுத்திட்டிங்கன்னா ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதில் முளைக்கிறது எதுவாக இருக்குன்னா புல்லு தான் இருக்கும். முதல்ல புல்லு தான் முளைச்சி வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற தாவரங்கள்லாம் அப்படியே வரும். அதுதான் அறுக்கம். அதனால தான் அந்த அகாரம் விநாயகருக்கு வந்தது முழுமுதற் கடவுள். அவருக்கு முதல்ல அறுக்கம்புல் சாத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். முதல் தாவரமே அந்த அறுக்கம்புல் தான். அதுக்கப்புறம் எருக்கம். எருக்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த வெயில் மழை காற்று எல்லாத்திலையும் தாங்கி நிற்கக்கூடியது. பக்தர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் அந்த எருக்கம் மாலையை கட்டி விநாயகருக்கு அணிவிக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் விற்பனையாவது, விநாயகர் விற்பனையாவது, மாலை வாங்கிட்டு வராங்க போடுறாங்க. அப்படி கிடையாது. என்றைக்குமே அறுக்கம் புல்லும் எருக்கும் பூவும் விநாயகர் சிவனை உங்களுக்குலாம் உகந்தது. நான் வரும்போது சொன்ன நிறைய எருக்கம் செடிங்க இருக்கேப்பா,
அங்கே இருக்க ஒரு 5-6 பூவை கிள்ளிட்டு வந்து கூட நீ சமர்ப்பணம் பண்ணலான்னு சொன்னேன். இதுதான் உண்மை. பக்தி மனசில் இருந்தால் போதும். இது இருப்பவர்களுக்கு கிடையாது. இருப்பவர்கள் அதே நினச்சின்னு இருக்கும்போது எடுத்துக்க கூடாது. இறைவனுக்கு வந்து நம்ம இறைவனை நம்ம எடுத்து ஒப்படைக்கும் போது, என்னால் முடியலன்னு ஒரு நிலை வரும்போது, நீங்கள் வந்து அந்த சாதாரண அருக்கம் உள்ள அந்த அருக்கம் பூ எடுத்துகிட்டு வாங்க. அந்த அருக்கம் பூவை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த விநாயகர் பாதத்தில் வைங்க. இந்த எருக்கும் பூவை பறிச்சுட்டு வாங்க, அவருடைய சிரசில் வைங்க. விநாயகர் விரும்பினது அந்த அருக்கம் தான். அதை பற்றி சொன்னால் நிறைய விரிவாக சொல்லணும், நிறைய விஷயங்கள் உண்டு. நான் சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி வந்து இது எப்படி ஒன்றாலும் இறைவனை வழிபடலாம். ஒரு ஆலயம் வரும்போது என்னால் பொருள் வாங்கிட்டு வரணும் முடியலன்னு தவிப்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, சாதாரண விஷயந்தான் இது, எளிதாக கிடைக்கக்கூடியது. சமத்துக்கட்டுன்னு போய் கடையில் வாங்குறீங்க, என்னால் முடியலன்றவங்களுக்கு சாதாரண மாமரம் அரச மரம் பகுதியில் போங்க. அங்கே காஞ்சி விழுந்திருக்கும் கீழே அந்த சொல்லிகள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் காலில் இருந்துச்சுட்டு அப்படியே போகிறீங்க. அந்த பலாக்கு எவ்வளோ ஒரு உயர்வு உண்டு. அந்த சமுத்திரங்களை போடும்போது, அந்த யாகத்தில் அக்னியில் போடும்போது என்ன சிறப்புன்றதெல்லாம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதனால தான் இந்த சத்சங்கங்கள்லாம் அந்த ஆலயத்தில் வர சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இது. என் குரு அதை தான் எனக்கு சொல்லியிருக்காரு. எதையுமே விரிவாக சொல்லுங்கள், எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது இந்து மதத்தில், எல்லாமே வெளியே கொண்டு வரணும், தெரியணும் அப்படின்றனால தான் என்னுடைய குருவுடைய அனுமதியோடு தான் நான் எல்லாத்தையுமே வெளிப்படையாகவே சொல்லிடுறது. அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சாதாரண ஒரு மாமரம் இருக்கும், எல்லா இடத்துலையும் இல்லாமல் இருக்காது மாமரம். ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கே உள்ள சிறப்பு, இந்தியாவுக்கே உள்ள சிறப்பு, அதில் தமிழ்நாட்டுக்கு மிகவும் சிறப்பு. அரச மரம், மாமரம், அரச மரம், மாமரம், வேப்ப மரம் இதெல்லாம் இல்லாத இடமே இருக்காது. அந்த குச்சிகள்லாம் நிறைய காஞ்சி போய் கீழே விழுந்திருக்கும். நீங்கள் பச்சையாக ஒடிச்சிட்டு வரக்கூடாது, யாகத்துக்கு நிறைய விழுந்திருக்கும். அந்த அந்த குச்சிகளாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சமத்தாக நீங்கள் வந்து அந்த அக்னியில் செலுத்தலாம். அந்த காலத்தில் பசு நெய்யில் தான் யாகமே பண்ணாங்க. இப்போ எப்படி இருக்குது, நெய் கேட்டால் பசு நெய் கிடைக்குதா? யாகங்கள் எப்படி எப்படியோ வளர்க்கப்படுது. சில பொருளாதார வசதி உள்ளவர்கள் மட்டும் இந்த பசு நெய்யை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் சொல்கிறது, உங்களால் முடிஞ்ச குடும்பத்திலேருந்து வரீங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு 100 கிராம் நெய் வாங்கிட்டு வாங்க போதும். ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது பல கைகள் தட்டினா தான் ஓசை. அதாவது பல பேர் ஒன்று கூடி செய்கிறது தான் ஆலய பூஜை. இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கிற பூஜைகள் பண்ணணும். நீங்கள் இப்படி நடை போடணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் அது எப்படி நிவர்த்தி பண்ணணும். இதுக்கு ஒரு வழிகாட்டி தான் நாங்கள் இறைவனு கிடையாது. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பாக போகிறாங்க. ஒரு குருவை சரணாகதி அடையும் போது அந்த குருவை நம்பி முழுமையாக சரணாகதி அடைக்கணும். அந்த குரு ஒரு நல்ல குருவாக அமையணும். உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு வழிகாட்டுபுறாக இருக்கணும். ஆன்மீக வழிகாட்டி தான் குரு. உங்களை நடை எப்படி இருக்கணும், உங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்கள் கோள் எந்த கோளால் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க, எந்த நவகரங்கள் இங்கே ராகு கேது தேர்ச்சி நடந்திருக்கு. நந்தீஸ்வர பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 2.5 வருடம் ஒவ்வொருத்தரையும் தாண்டி வர்றாரு. அப்போ அவர் எந்த இடத்துல உட்கார்றாரு, என்ன நடக்க போகுது உங்களை, அதெல்லாம் தெரிஞ்சு எதனாலும் உங்களுக்கு இந்த பாதிப்புன்றதை சொல்லி அந்த பாதிப்புடைய நிவாரணத்தை சொல்லணும். மருந்து கொடுக்குறவர் தான் குருன்றவர், மருந்து கொடுக்குறவர். பாரதத்தில் நடந்திருக்கு ஷீரடி சாய்பாபா. அவர் நான் மறுபிறவி எடுப்பேன்னு சொன்னார். அப்புறம் அந்த மறுபிறவியாக தான் புட்டபர்த்தி சாய்பாபா பார்க்கப்பட்டார். புட்டபர்த்தி சாய்பாபா மறுபிறவி சின்ன பள்ளி பருவத்திலேயே அவர் சித்துக்கள் பண்ணார். அவர் பள்ளி பருவத்தில் யார் சொல்லி கொடுத்துருப்பா? நம்ம வாடுற காலத்திலேயே பல அற்புதங்கள் நடத்தி காத்தினவர் புட்டபர்த்தி சாய்பாபா. அவருடைய வரலாறை படிக்கும் போதோ இல்லை அந்த ஊர்லேயே போய் நீ கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நான் அவர் கூட படித்த ஒருத்தரை பாக்கியங்கள், அவர் சந்திக்கிற பாக்கியங்கள், அவர் தரிசனப்படுற பாக்கியங்கள்லாம் பெற்றோம். நம்ம கலிடி பாபாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஜொலிக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஷீரடி பாபாவுக்கோசம் பூஜைகளும் ஆராதனைகள் நடக்குது. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தார்? 2 ரொட்டி கோசம் ஒரு வாசலையாக சுற்றி வந்தார். வேப்ப மரத்தடியில் தான் தூங்கினார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் மறுபிறவி ஒரு ஆண்டவன் கொடுத்து அவர் உயர்வான இடத்திற்கு மட்டும் போயிடான். அவர் ஜொலிக்க வைக்கிறான், ஆனந்தப்படுறான். இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு கோசங்க என்ன சாய்பாபா வந்து பாபான்றீங்க அதுன்றீங்க, வெள்ளித்தட்டில் சாப்பிட்றாரு அவர் அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்கிறாங்க.
உன் கண்ணுக்கு அந்த பார்வைக்கு அவர் வெளித்தட்டு சார். அன்றைக்கி தகரத்துலையும் தட்டுலையும் இரும்புலையும் சாப்பிட்ட போது நீ எங்கே போனேன் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தான் ஆன்மீகம். இதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாவங்கள் உங்களை வந்து சேர்றமேனு பார்த்து விமர்சனம் பண்ணணும். உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்ச நடப்படணும். அப்படி இல்லை உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது அந்த இடத்துல தவறுகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஒதுங்கிறது பெஸ்ட்டு. விமர்சனங்களை தவிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையான ஒரு சித்தரை பார்த்தோ யாராவது பார்த்து நீங்கள் அது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு வரும். ஒரு பீடியை பிடிச்சி ஒரு சித்தர் ரோட்டில் இருப்பார், எச்சில் பார்க்கறதுக்கு அருவருப்பகத்தை தோட்டத்தையோ தள்ளிப்போயான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் சித்துக்கள் பண்ண பிறகு பார்த்தா ஓடிடுவீங்க எல்லோரும். அது வரைக்கும் அவருடைய இது தெரியாது உங்களுக்கு. எவனா பிச்சைக்காரன்னு நினைப்பீங்க. நீ திருவண்ணாமலை நடக்குதில்ல, இன்றைக்கி நம்ம கலிகாலத்தில் பார்க்குறோம்ல, முதல்ல அவரை ஒதுக்குவாங்க. போப்பா அப்படி தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடா போப்பான்னு எனக்கு கொடுக்குற வரைக்கும் மனுஷனுக்கு அது வந்து கிட்ட சேர்க்க மாட்டான். அழுக்காடையோடு இருப்பாங்க. போப்போ அப்படின்னுவோம். ஆனால் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு அந்த சாமிகிட்ட போனேன், அவர் சொல்லி இது மாதிரி நடந்ததுப்பான்னு சொன்ன பிறகுதான் அவரை வந்து சித்தர்னு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ முன்னால் ஒரு பார்வையில் ஒருத்தனை எவன் பிச்சைக்காரன் ஒரு சித்தர் எடை போட முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ பார்த்து நடை போடணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் இந்த பக்தர்கள் உபதேசம் தான். அதனால் நீங்கள் அந்த நடையில் போட்டு இந்த பீடத்துக்கு வந்து அமாவாசை வெளியில் கலந்துன்னு உங்கள் குறைகள்லாம் இந்த அம்பாளுக்கு சொல்லிட்டு போய்க்கணுன்னு தான் என்னுடைய விருப்பங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் தத்சத், குருவே நமது.